வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு எதிரான மனு தொடர்பில் ஆட்சேபனை முன்வைக்குமாறு போலீஸ் மா அதிபருக்கு நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் 700 பேர் கைது. வாக்குச்சீட்டுகள் அனைத்தும் தேர்தல் ஆணையாளரிடம் கையளிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நிதி மோசடி விசாரணை பிரிவை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு தொடர்பிலான ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் போலீஸ் மா அதிபருக்கு இன்று உத்தரவிட்டுள்ளது. மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் விஜித் மலல்கொட முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எல்லை குணவம்ச தேரர் மற்றும் பேராசிரியர் ஆகியோர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் போலீசார் தம்மை அசௌகரியத்திற்கு உட்படுத்தி வருவதாக எல்லை குணவம்ச தேரர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நீதி குற்ற விசாரணை பிரிவில் ஆஜராகுமாறு தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தேரர் கூறியுள்ளார். இந்த விடயம் குறித்து ஆராய்ந்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் சட்டம் அதிபருக்கு இதன்போது உத்தரவிட்டுள்ளார். இந்த மனு மீதான மேலதிக விசாரணை அக்டோபர் 2ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தலின் நிமித்தம் முன்னெடுக்கப்படும் பிரசார நடவடிக்கைகள் நாளின் நள்ளிரவுடன் நிறைவு செய்யப்பட வேண்டும் என தேர்தல் செயலகம் அறிவித்துள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை 700 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 242 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய 542 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இதனை தவிர தேர்தல் சட்டமீறல் குறித்து 234 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன. அந்த முறைப்பாடுகளுக்கு அமைய 135 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அச்சிடப்பட்ட வாக்குச்சீட்டுகள் அனைத்தையும் தேர்தல்கள் ஆணையாளரிடம் கையளித்துள்ளதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது. இம்முறை பொதுத் தேர்தலை முன்னிட்டு மிகவும் நீளமான வாக்குச்சீட்டு கொழும்பு மாவட்டத்திற்காக அச்சிடப்பட்டுள்ளதாக அரசு அச்சக அதிபர் காமினி பொன்சேகா தெரிவித்துள்ளார். இந்த வாக்குச்சீட்டு 25 அங்குலம் நீளத்தை கொண்டுள்ளது. இம்முறை பொதுத் தேர்தலுக்காக 16 மில்லியன் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட்டுள்ளன. நீர்மை அடையாளங்களை கொண்ட ஊடுருவல் கதிர்கள் ஊடறுத்து செல்லும் வகையிலான நார்களுடன் கூடிய விசேட தாள்களில் இம்முறை வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை வாக்களிப்பு நிலையங்களில் காட்சிப்படுத்தப்பட உள்ள வேட்பாளர்களின் பெயர் பட்டியல்கள் உள்ளிட்ட ஏனைய ஆவணங்களை அச்சிடும் பணிகளும் 90% பூர்த்தி அடைந்துள்ளதாக அரசு அச்சக அதிபர் தெரிவித்துள்ளார். தேவசிபலை அமைப்பின் அகங்கம நகரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கலந்து கொண்டார். සමාජය කියලා මුලක් තියෙන දේශපාලනයේ විශ්වාසයක් කරගන්නේ නැහැ කියලා හිතන මිනිසුන්ට විතරක් තමුන්නාසලා ඡන්ද அரசியலை வணிகமாக கருதி செயற்படாதவர்களுக்கு மாத்திரம் வாக்களிக்குமாறு நான் உங்களிடம் சகோதரத்துவத்துடன் வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற ரீதியில் நான் என்ன செய்ய வேண்டும்? கட்சியை காப்பாற்ற வேண்டும், நாட்டை காப்பாற்ற வேண்டும். இப்போது கட்சியை காப்பாற்ற வேண்டிய தேவையில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் கள்ளர்கள், கொலைக்காரர்கள் உள்ளார்கள். அவர்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு நல்லவர்களும் உள்ளனர். அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு தலைமைத்துவத்தை கொண்டு வந்து நாங்கள் கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்வோம். கம்பஹாவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். தற்போது இரண்டு பக்கமும் நன்றாகவே குழம்பியுள்ளதாக தோன்றுகின்றது. மக்கள் விடுதலை முன்னணி தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச பல்வேறு கருத்துக்கள் சொல்லியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க அவர்களும் பல்வேறு கருத்துக்களை சொல்வதற்கு ஆரம்பித்துள்ளனர். இதனூடாக அவர்கள் குழம்பியுள்ளார்கள் என்று புரிகின்றது. மக்கள் விடுதலை முன்னணி வெற்றி பெற்று முன்னோக்கி செல்லும். கிராண்ட் பாஸில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கலந்து கொண்டார். சாகவரம் பெற்றவர் போல ராஜபக்ச மீண்டும் எழும்பி வர நினைக்கின்றார். அவர் செய்த வேலைகள் அவருக்கு மறந்துவிட்டது. அவர் அரசியல் ரீதியான பழிவாங்கல்களை மேற்கொண்டமை, எங்களை சிறையில் அடைத்தமை போன்ற விடயங்கள் அவருக்கு தற்போது மறந்துவிட்டது. ஆனாலும் இந்த நாட்டு மக்கள் அதனை மறக்கவில்லை. நாங்கள் வேறுபட்ட மேடைகளில் இருந்தாலும் ராஜபக்சவை விரட்டி அடிக்கும் போராட்டத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைவோம்.
தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. தோழர்களே, இந்த கட்சி தொடர்பிலும் கட்சியின் வெற்றி தொடர்பிலும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். இந்த தேர்தலின் பின்னர் ஐக்கிய தேசிய முன்னணி வெற்றி பெற்று பொருளாதாரம் தொடர்பான வேலை திட்டத்தினை ஆரம்பிக்கும். நாங்கள் ஆரம்பிக்கும் வேலை திட்டங்கள் தொடர்பாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. எனினும் நமது வேலை திட்டங்களின் ஊடாக நாட்டுக்கு தேவையான நன்மையை ஏற்படுத்தியுள்ளோம். நாட்டின் நிலைமையை பொறுத்தவரையில் மக்கள் நாளாந்து 3 வேளை மிகவும் கஷ்டத்துடன் வாழ்க்கையை கொண்டு சென்ற சந்தர்ப்பத்தில் அரசியல்வாதிகள் அபிவிருத்தி அடைந்தனர். இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என தற்போது நாட்டு மக்கள் தீர்மானித்துள்ளனர். அரசியல்வாதி என்பவர் வெளிப்படையாக நாட்டிற்கு நாட்டு மக்களுக்கும் அன்பு செலுத்தக்கூடிய ஒருவராக காணப்பட வேண்டும். அதே போல அவர் கடந்த காலங்களிலும் அதனை நிரூபித்திருக்க வேண்டும். எங்களுடைய ஆய்வின் பிரகாரம் நான் தற்போது ஒன்றை கூறுகின்றேன். வெளிப்படையாக கூறுவதாயின் இதனை கூறுவதில் யாரும் கோபப்படுவார்களோ தெரியவில்லை. எங்களுடைய கட்சியாக இருந்தாலும் சரி, ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, 4 மாவட்டங்களில் கூட வெற்றி கொள்ள முடியாது. இதுதான் உண்மை. இந்த அரசியல்வாதிகள் சிறந்த நடிகர்கள். ஒரு சில நாட்களில் ஏதாவது ஒன்றை வெடிக்க செய்து விளையாட்டை காண்பிக்க இடம் உண்டு. பிறகு எங்களுக்கு இவ்வாறு செய்தார்களே என அவல குரல் எழுப்புவார்களோ தெரியவில்லை தோழர்களே. தகுதியானவர்களை மாத்திரம் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்வது தொடர்பாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் திட்டம் இன்றைய தினம் காலி மற்றும் கேகாலை மாவட்டங்களில் முன்னெடுக்கப்படுகிறது. சக்தி சிவசா மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் கேஃபே அமைப்புடன் இணைந்து இந்த விழிப்புணர்வு திட்டத்தை முன்னெடுத்துள்ளன. யுத்தத்தின் கோரப்பிடியில் சிக்கிய மக்களுக்கு தொடர்ந்தும் அவர்களின் உரிமைகள் மறக்கப்படுவது சமூகத்தின் இருப்பில் பெரும் தாக்கத்தை செலுத்தும். அவ்வாறான ஒரு நிலைக்கு மட்டக்களப்பு மாவட்ட காயன்மடு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுணதீவு பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட காயன்மடு கிராமமே இது. இந்த கிராமத்தில் வசிக்கும் தாம் அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி இன்று வரை பல இன்னல்களை அனுபவித்து வருவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட சுமார் 200 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் வாழும் இந்த பிரதேசத்தில் மருத்துவ சிகிச்சை நிலையங்கள், ஆரம்ப பாடசாலைகள் மற்றும் போக்குவரத்துக்கான சீரான பாதைகளின்மையாலும் அவதியுறுவதாக காயன்மடு கிராம மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இது இடம்பெயர்ந்து போனதால எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. முந்தி அந்த வீடு சொல்லி ஒரு 15-20 பேர், நாங்க 200 குடும்பம் அப்படி இருக்கிறோம். நாங்க 15-20 பேருக்கு தான் வீடு கொடுத்திருக்காங்க. நாங்க கூடியவங்க 4-5 பிள்ளைகள் வச்சு பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு எங்களுக்கு இதுவரையும் ஒன்றும் கிடைக்கல. எல்லாரும் நாங்க ஏழையாத்தான் இருக்கோம். ஒழுங்கான ரோட்டு இல்ல, எங்களுக்கு நடபாதை எல்லாம் தடை செஞ்சிருக்கு. பாதிக்கப்பட்டு யுத்தால பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்தும் போய் வந்து ஒரு இவங்களுக்கு கிடைக்கல. ஒரு சில பேருக்கு, கொஞ்சம் பேருக்கு வீடு அதில் கிடைச்சிருக்கு, கொஞ்சம் பேருக்கு இல்லாமல் இருக்கு. அதனால நாங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டுனாங்க. இப்ப புதிய சாங்க வேண்டாம், எங்களுக்கு ஒரு உதவி செய்யறதுக்கு ஒரு வழிபாடு பண்ணி தரணும். நீங்க நாளாந்தம் குறைவான வருமானத்தை கொண்டு தமது அன்றாட வாழ்க்கையை நடாத்தும் இக்கிராம மக்கள் தமக்கென நிரந்தர வீடு மற்றும் மலசர கூட வசதிகள் கூட இல்லாமல் அல்லலுறுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். தமக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் காயன்மடு கிராமத்தில் வாழும் மக்கள். இந்த வந்து ஒரு 6 லட்சங்களுக்குள்ள வந்து இன்றைக்கு தாரன் நாளைக்கு தாரன் இப்படியே சாதித்தே போறாங்க. நாங்களும் கேட்டதுக்கு போய் எல்லாருக்கும் எங்களுக்கு வழியில செஞ்சு போட்டு வரான். ஒன்றுமே நடைமுறைப்படுத்தல. இப்பயும் வந்து பல பேரும் நான் செய்வேன் நீ செய்வேன் சொல்லிட்டாங்க. அவங்களாலேயே ஒரு இது முடியாது. இப்படித்தான் அவங்கள காரியம் முடியும் காட்டிலும் எங்களை காரியம் பதத்திரம் இல்லை.